ஹாய் ஹலோ வியூவர்ஸ், யூ ஆர் வாட்சிங் டேனிஸ் ஹப். உங்க கூட பேசிட்டு இருக்குது இது உங்கள் டேனி. பொதுவாக மனுஷ வாழ்க்கையில் 20 வயசு வரைக்கும் வாழ்க்கைனா என்னன்னு தெரியாமல் போயிடுது. சரி, அப்போ 20 வயசுக்கு மேலே ஹாப்பியாக இருக்கலான்னு 20 வயசில் காலையில் எடுத்து வச்சா அடி வாங்கி ஸ்ட்ராங்கான மாயாண்டிடான்ற மாதிரி படிப்பு, வேலை, லவ், ஃப்ரெண்ட்ஷிப்னு திரும்புகிற பக்கம்லாம் அடி. சரி, இந்த ஏஜில் வர பிரச்சனையை எப்படிடா சார்ட் அவுட் பண்ணலான்னு பார்க்குறதுக்கு இந்த 20s பர்சனலாக எனக்கு கொடுத்த அடியின் எக்ஸ்பீரியன்ஸையும் மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ்பர்ட்ஸோட வியூஸையும் ஒன்று சேர்த்து 3 இம்பார்ட்டன்ட் டூஸ் இன் யுவர் 20ஸ்னு ஒரு வீடியோவாக இப்போ உங்கள் முன்னாடி வைக்க போகிறேன். இந்த வீடியோவில் த்ரூ அவுட்டாக என் கூட ட்ராவல் பண்ணுறது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். எஸ்பெஷலி நீங்கள் ஒரு 20 to 25 ஏஜ் பீப்புளாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு மஸ்ட் வாட்ச் வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்களும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் திங், டோன்ட் கெட் டூ அட்டாச் டு எனி ஒன். நான் உங்களை யார் மேலேயும் பாசம் வைக்காதீங்கன்னா சொல்ல மாட்டேன். பாசம் வைக்கிறது தப்பு இல்லை, ஆனால் ஒட்டுமொத்த பாசத்தையும் ஒருத்தர் மேலே வைக்கிறது தான் தப்பு. உங்கள் ஃப்ரெண்டோ, லவ்வரோ, பாய் பெஸ்டி, கேர்ள் பெஸ்டி, லவ்வர்னு இப்படி யாராக இருந்தாலும், என் பிரதர் சிஸ்டர் கூட யாராக இருந்தாலும் ஏதோ ஒரு கட்டத்தில் உங்கள் வாழ்க்கையிலேருந்து பிரிய தான் போகிறாங்க. அந்த சூழ்நிலை கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் அவங்க மேலே ரொம்ப பர்சனலாக கனெக்டாக இருந்தீங்கன்னா அவங்களோட பிரிவு உங்களை எமோஷ்னலாக ரொம்ப பிரேக் டவுன் பண்ணி வாழ்க்கையில் உங்களை எந்திரிக்க விடாமல் பண்ணிடும். ஸோ ஒருத்தவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கு முன்னாடி இவங்க நம்ம லைஃப் லாங் வருவாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்லாம் தள்ளி வச்சுட்டு எது நடந்தாலும் பார்த்துக்காங்கிற அக்செப்டன்ஸை மனசில் வச்சுக்கோங்க. ஒருவேளை ஃப்யூச்சரில் அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சாலும் அக்செப்ட் பண்ண பழகிக்கோங்க. செகண்ட் திங், எந்த வித ரிஜெக்ஷனையும் பர்சனலாக எடுத்துக்காதீங்க. இந்த 20 to 25ஸில் நீங்கள் நிறைய இன்டர்வியூஸை கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துரும்லாம் சொல்ல முடியாது. ரிஜெக்ஷன்ஸ் வரலாம். அப்படி உங்களை ரிஜெக்ட் பண்ணும்போது, என்னடா நமக்கு இப்படி ஆயிடுச்சு, நமக்கு என்ன தான் குறையும், நம்ம அப்போ எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டோமோ அப்படின்னு உங்களை நினச்சி கவலைப்படாமல் எதனால நம்மளை ரிஜெக்ட் பண்ணாங்க, எந்த ஸ்கில்ஸ் தான் நமக்கு ஷார்ட் கம்மிங்காக இருக்குன்னு அதை நினச்சி கவலைப்பட்டீங்கன்னா அட்லீஸ்ட் நம்ம ஃப்யூச்சரில் அதை மாற்றிக்கிறதுக்காக யூஸ் ஆகும். அண்ட் இப்படி ரிஜெக்ட் ஆகுறது ஒன்றும் அசிங்கம்லாம் கிடையாது. நிறைய சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் நம்மளை மாதிரி நிறைய ரிஜெக்ஷன்ஸை கடந்து தான் வந்திருப்பாங்க. இங்கே எல்லாம் தெரிஞ்சவங்கன்னு யாருமே கிடையாது. ஸோ லைஃப் லாங் எல்லாருமே கற்றுக்கிட்டு தான் இருப்போம். கற்றுக்கிறதுனால எந்த தப்புமே கிடையாது. ஸோ பர்சனலாக பிரேக் டவுன் ஆகிடாதீங்க. ஒர்க்கில் மட்டும் கிடையாது, ரிலேஷன்ஷிப்லையும் இது அப்ளிகபிள் ஆகும். ஒருத்தங்க உங்கள் கேரக்டர் சரியில்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை முடிஞ்சால் மாற்றிக்கோங்க. உங்களுக்கு பர்சனாலிட்டி சரியில்லைன்னு விட்டுட்டு போனாங்கன்னா லாஸ் அவங்களுக்கு தாங்கிறத மறந்துடாதீங்க. நம்ம லிஸ்ட்டில் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், தப்பான பர்சன்ஸ் கூட நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிட்டோமோங்கிற கில்ட்டை குறைச்சிக்கோங்க. ஆஸ் எ யங்ஸ்டராக நம்மள நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனை கரெக்டான பர்சன்ஸை சூஸ் பண்ணி அவங்க கூட பழகிறது தான். ராங் நம்பரில் ராங் நண்பருங்கிற மாதிரி நிறைய ராங் நண்பர்கள் கூட பழகிறோம், டைமையும் வேஸ்ட் பண்ணிடுறோம். அண்ட் அதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட ஃப்யூச்சரில் அதுக்கு நினச்சி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறது தான் ஜாஸ்தி. எவ்வளோ தான் ஸ்மார்ட் பர்சனாக இருந்தாலும் இப்படி பர்சனை சூஸ் பண்ணுறதுல கோட்டை விட்டுறோம். ஸோ எல்லாருக்குமே இது நடக்கிறது தான். ஸோ அந்த கில்ட்டெல்லாம் விட்டுருங்க. அண்ட் உங்கள் லைஃப்பில் எதுவும் தேவையில்லாமலாம் நடந்துடாது. எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன். அந்த ராங் பர்சனும் உங்களுக்கு ஏதாவது ஒரு லெசனை விட்டுட்டு தான் போயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்காகவும் ஒரு குட்டி ப்ரேயரை போட்டுட்டு அவங்கள்ட்ட ஃபிசிக்கலி மட்டும் இல்லை மென்டலியும் மூவ் ஆன் ஆகிடுங்க. எது எப்படியோ நீங்கள் லாஸ் பண்ண ஒர்க்கோ இல்லை ரிலேஷன்ஷிப்போ எதுனாலும் திருப்பி கிடச்சிடும். ஆனால் இந்த யங் ஏஜ் பொக்கிஷமானது திருப்பி கிடைக்காது. ஸோ என்ஜாய் த மொமெண்ட். ப்ரெசண்ட்டை வாழ பழகிக்கோங்க. அண்ட் இது ஒன்றும் சாதாரணமான ஏஜ் கிடையாது. இந்த ஏஜில் உங்களுக்கு இருக்க எனர்ஜியும் ஹாப்பினஸும் எந்த ஏஜ்லையுமே கிடைக்காது. ஸோ பூஸ்டை பார்க்க இந்த ஏஜை எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்கோர் பண்ணி வச்சுக்கோங்க. எட்டி தொடும் வயது இது ஒரு வெட்டுக்கத்தி போல் இருக்கும். அந்த வெட்டுக்கத்தியில் சர்ஜரி பண்ணி ஒரு உயிரையும் காப்பாற்றலாம், ஒரு உயிரையும் கொள்ளலாம். சக்ஸஸுக்கும் ஃபெயிலியருக்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ். அதில் எது நீங்களாக இருக்கீங்கன்னு முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம் அடுத்த வீடியோவில். என்னோட பர்சனல் டிப்ஸ் எது நடந்தாலும் பார்த்து போடுவோங்க அப்படின்னு கோயம்புத்தூர் ஸ்லாங்கோ. இப்போ என்ன அடிதானே, நாங்கள் வாங்காத அடியா, பார்த்துப்போம்ல அப்படின்னு மதுரை ஸ்லாங்கோ. மச்சே சிக்கம் இல்லாத லைஃப் இல்லையா, விடு மாமே, ஃப்ரீயாக விடு, பார்த்துக்கலான்னு சென்னை ஸ்லாங்லேயோ. இப்படி ஸ்லாங் வேணால் மாறலாம், ஆனால் யங்ஸ்டர்ஸ்னாலே கெத்து தான். அது மாறவே மாறாது. என்றைக்குமே அந்த கெத்தை விட்டுறாதீங்க. ஹாப்பியாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ண வரேன். தேங்க்யூ, பாய், லவ் யூ கைஸ்.